மாசத்துக்கு வந்து எங்க வீட்டுல உறவினர்கள் வருவாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கும் வந்துருவாங்க. அவங்க ஒரு பெரியப்பா, 2 சித்தப்பா, ஒரு அத்தை எனக்கு கரெக்டா வந்துருவாங்க. அவங்க வரும்போதெல்லாம் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்கள நிக்க வச்சு எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. 45 நிமிஷம் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசமும். இதுல எங்க தெரியுமா வலி, அதுல ஒரு சித்தப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. பிரச்சனை என்னன்னா அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. அப்படிதான் இருந்துச்சு. இவ்வளவுதான் சும்மா இருக்கிறது. வாழ்க்கையில எங்களுக்கு நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்கு. நீங்க வந்து மனைவிமாரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் எங்களால புருஷன்மார்களை கிண்டல் பண்ண முடியாது. அந்த பண்பாட்டின் கோடு இருப்பதனால்தான் குடும்பம்ங்கிற நிறுவனமே அழகியலோடு இருக்கு இருக்கல. பெண்களிடத்துல 2 நகைச்சுவை இருக்கியா, அந்த உணர்வு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தை கிட்ட இன்னசென்ஸ்ல ஒரு நகைச்சுவை இருக்கும். பாட்டி இருக்கால, அவகிட்ட ஒரு இன்டெலெக்ட் நகைச்சுவை இருக்கும். அந்த இன்டெலெக்ட் நகைச்சுவைக்குள்ள ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு அப்படி பேசிட்டு போவாவ. எங்க அம்மா கல்யாணம் ஆயிட்டு நான் வாசல் அப்படி தாண்டேன். எங்க அம்மா சொன்ன வார்த்தை சத்தியம் நடந்தது. எங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு, உன் வாய் துடுக்கெல்லாம் இனிமேல் போற இடத்துல காட்டக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். வந்தா புருஷனோட தான் இந்த வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. சரியா? போ. அம்மா, எங்க அம்மா இப்படி படுத்துட்டு இருந்துச்சுங்க. ஐயா தலைமுடி இருக்குல்ல வெள்ளையா, ஒரு தலைமுடி கூட வெள்ளையா இல்லாம அப்படி ஒரு மஞ்சள் பூத்த பட்டு மாதிரி இருக்கும் எங்க அம்மா தலைமுடி. அப்படி படுத்துட்டு சொல்லிச்சு, ஏய் சுல்தான் நான் இங்க வா. தமிழ்ல தான் பேசுவாங்க. என்ன சொல்லிச்சு ஃபைசு, அம்மாவை, அம்மா பேர் ஃபைசு நிசா. என்ன சொல்லிச்சு ஃபைசு, நான் கேட்டல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ச்சு. இங்க பாரு, பயப்படாத, உக்காரு உக்காரு, சொல்லு, பயப்படாத. கல்லானா கணவன் கிடையாது, புல்லானா புருஷன் கிடையாது. என்ன சொல்றான், கல்லானா ரோட்டுக்கு, புல்லானா மாட்டுக்கு, போயிட்டு வா அப்படின்னு. அது சொன்ன விதம் இருக்குல்ல, அந்த அந்த நகைச்சுவைக்கு நகைச்சுவையாகவும் என்ன அது ரிலீஸ் பண்ணிச்சுங்க. எனக்குள்ள ஒரு விடுதலை உணர்வை தந்தது. இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பெண்களிடத்தில் தான் இருக்கிறது.